Hi student, good morning. Today we learn about development path based on GDP and employment. டெவலப்மெண்ட் பாத் பேஸ்டு அதாவது முன்னேற்ற பாதையில் ஜிடிபி மற்றும் என்னது எம்ப்ளாய்மெண்ட்டும் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In the development path of India, it first undertook the policy of closed trade. This was to give a trust to domestic industries and reduce the dependence on foreign products and companies. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னோட வளர்ச்சி பாதையில் ஃபஸ்ட்டாக அதாவது ரொம்ப முதலாவதாக வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொள்கைகளை எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டோட ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டோட ப்ராடக்ட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே தயாரித்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாம். அதாவது ஃபாரின் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்தியா வித் அவுட் சைட் வேர்ல்ட் ரிமைண்ட் லிமிட்டட். திஸ் அவுட்லுக் கண்டினியூடு டில் 1991 when India finally decided to open its border to free trade and liberalized. தட் மீன்ஸ் 1991 இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஃபைனலாக டிசைட் பண்ணாங்க லிபரலைஸ்டு மீன்ஸ் தாராளமயமாக்கம். அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரத்துக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டு பொருளை அனுமதிக்கிறதுனால அதாவது ஒரு தாராளமயமாக்கல், அந்த பொருள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம நாட்டு பொருள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. ஓகேவா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படிம்போம். அதாவது உலகமயமாக்கல். அப்போ நம்ம நாட்டு ப்ராடக்ட் வந்து மற்ற நாட்டிலையும் போய் ப்ராடக்டை நம்ம மற்ற மக்களுக்கு தரலாம். இப்போ சைனா ப்ராடக்ட் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இதுதான் குளோபலைசேஷன். அதாவது உலகமயமாதல், லிபரலைசேஷன், தாராளமயமாதல். அதாவது நம்ம நாட்டு பொருள் அங்கேயும் அவங்க நாட்டு பொருளுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறது. அதனால் நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி 1991 லிபரலைசேஷன் அவங்க டிசைட் பண்ணி தாராளமயமாக்கம் பண்ணாங்களாம். இட் இஸ் எக்கனாமிக் பை அலோவிங் ஃபாரின் கம்பெனிஸ் டு என்டர் த இந்தியா எக்கனாமி. இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் மற்ற நாட்டோட பங்கும் இருக்குது. அதாவது மற்ற நாட்டோட பொருளும் நம்ம அனுமதிக்கிறனால அது என்னது கண்டினியூவாக அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. எப்போனா 1991 தாராளமயமாக்கல் பண்ணாங்களா. அதாவது நம்ம நாட்டு ஃபாரின் கண்ட்ரியோட பொருளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம். ஓகே, அடுத்தது எ ட்ரஸ்ட் வாஸ் கிவன் எ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்டர் த 5 years பிளான். அதாவது 5 ஆண்டு திட்டங்களில் திஸ் வாஸ் டு மேக் ஃபார் த ரைசிங் பாப்புலேஷன் அண்ட் லேக்கிங் ஜாப்ஸ். அதாவது பாப்புலேஷன் அதிகமாகனால லேக்கிங் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு குறைவாக இருந்ததா. டு அப்சர்வ் த இன்க்ரீஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் சைஸ். அதாவது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வேலைவாய்ப்பு அதிகரிச்சாங்க. இந்த மாதிரி வந்து மற்ற நாட்டோட கம்பெனிஸும் நம்ம நாட்டில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது நம்ம நாட்டு மக்களுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்கும் இல்லையா, ஒர்க் ஃபோர்ஸும் அதிகமாகும். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா. அதாவது கிராமப்புற மக்களுக்கும் வளர்ச்சிக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான். ஃபார் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட் it was the Indian landscape. Poverty elevation means poverty elevationனா வறுமை ஒழிக்கிறது came as a corollary of a rural development. மக்கள் கிராமப்புற மக்களுக்கு வந்து ஏழ்மையை ஒழிக்கணும் and part of the development path of India. அதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் பாத் மீன்ஸ் முன்னேற்றும் பாதையில், அதாவது மேம்பாட்டும் பாதையில், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா, டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியானா ஓகேவா முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்துச்சா இந்தியா. இந்தியா inherited a poverty stricken economy from a British rule which had destroyed its resource based completely. அதாவது பிரிட்டிஷ் ரூலாக இருக்கும்போது destroyed, அதாவது நம்மளோட வளங்களையே அழிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the public sectors was given significant importance. அதாவது பொதுத்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களாம். private companies and industry were subject to strict regulation and standards. It was believed that the government was the sole, அதாவது sole proprietors, the people and would work towards social welfare. அதாவது மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் ஒரு தொழில் தொடங்கி மக்களுக்காக வேலைவாய்ப்பை அதிகரித்து அது மூலமாக பற்றாக்குறையை நம்ம நாட்டோட மக்கள் என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட் பண்ணி பற்றாக்குறையை தீர்த்தாங்களாம். அதாவது மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு என்தூசிசமாக இருக்கும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வறுமையை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வறுமை ஒழிப்பு, கிராமப்புற வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சி பாதையில் அவங்க போனாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜிடிபி வந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது வந்து முற்றிலும் எப்படி இருந்துச்சுன்னா வள ஆதாரங்கள் ரிசோர்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்தியா has sustained a rapid
growth of GDP for most of the last 2 decades. அதாவது 12 வருஷம் 2 வருஷம், அதாவது டிகேட்ஸ் மீன்ஸ் இன்னும் 12 வருடங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தேன். 12 வருடங்களுக்கு அதாவது 24 இயர்ஸ் 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றங்கள் இருக்குது. ஜிடிபினால க்ரோத் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 decades லீடிங் ரைசிங் பர் கேபிட்டல் இன்கம் அண்ட் அதாவது தனி நபர் வருமானம் என்ன இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு, அதாவது போவர்ட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பர் கேபிட்டல் இன்கம் ஹாவ் எ டபுள் இன் 12 இயர்ஸ். 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாயிருக்கு. இன் பர் கேபிட்டல் இன்கம் பிளேசிங் இந்தியா ஜஸ்ட் இன்சைட் த மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரி. அதாவது நடுத்தர நாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் 65 இயர்ஸ். அதாவது நம்ம பிறப்பு ஆண்டுகள் காலம் முடிகிற வரைக்கும் 65 வருடங்கள் சொல்கிறோம். அதுதான் நல்ல ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான தகுதியான ஒரு வயது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா 44% 44% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் ஆர் malnourished மீன்ஸ் malnourished ஊட்டச்சத்து குறைபாடான குழந்தைகள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 44% இருக்காங்களாம். சரியா? த லிட்ரஸி ரேட் ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ்டு 15 இயர்ஸ். 15 வயசுக்கு குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அதாவது எத்தனை சதவீதம் அப்படி பார்த்தீங்கன்னா எபோவ் இஸ் ஒன்லி 63 compared to 71% figure for the lower middle income country. அதாவது நடுத்தர வர்க்க நாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இந்தியா இருக்குது. 63% வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்களாம். 44% எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்காங்க, அதாவது 100ல். ஓகேவா? இந்தியா ஹாஸ் ஃபாலோட் ஏ டிஃப்ரெண்ட் பாத். அதாவது இந்தியா வந்து முன்னேற்ற பாதையில் பல வகையில் பின்பற்றுது. அதாவது டெவலப்மெண்ட் ஃப்ரம் த மெனி கண்ட்ரிஸ், பல நாடுகளோட பாதைகளை பின்பற்றுதான். இந்தியா வெண்ட் மோர் குயிக்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீஸ் தட் டென் டு பி லெஸ் டைட்லி ரெகுலேட்டட் தென் ஹெவி இண்டஸ்ட்ரி. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி வேளாண் துறையை பார்த்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் கனரக அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரி, அதாவது ஹெவி தொழிற்சாலை காட்டிலும் என்னது அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. there are some emerging manufacturing gains in the Indian economy. இதனால என்ன ஆகுதுன்னா கனரக தொழிற்சாலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் அதிகமாக பார்க்குறாங்க. தவிர வேளாண் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால தான் நம்ம நாடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நடுத்தர வருவாய் நாடுகள் பிரிவில் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது இந்தியா ஹேஸ் ஃபாலோ டிஃப்ரெண்ட் பார்த்தா தான் சொன்னலையா, மற்ற நாடுகளை விட இந்தியா வெவ்வேறான வளர்ச்சி பாதையை பின்பற்றுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேளாண் துறையில் பார்த்து மிக விரைவான பணிகளுக்கு மாறி இருக்குது. இருந்தாலும் கனரக துறையை விட குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட். தட் மீன்ஸ் இந்தியா முன்னேற்றத்திற்கான ஒரு ஃபேக்டர்ஸ் என்ன, காரணிகள் என்னன்னு பார்க்கலாம். எ ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ். There are 700 million Indians under the age of 35 and the demographic look good for Indian growth in the next 20 years at least. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் இருக்கிறவங்க வேகமாக வளரும் மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் பேர் உள்ளார்கள். ஓகேவா? அடுத்த 20 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி மக்கள் தொகை குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட உழைக்கும் வயது மக்கள் தொகை வந்து 58%லேருந்து 64% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 58%லேருந்து 64% உழைக்கும் வயதினர் அப்படின்னு என்ன அர்த்தம்டா, நல்லா வந்து எனர்ஜிக்காக ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குதான். அதாவது வயசானவங்க கிடையாது, நடுத்தர மக்கள் ஒரு 35லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ ஆயிருக்காங்கன்னா 58%லேருந்து 64% வரைக்கும் இருக்காங்களாம். ஓகேவா? லாஸ்ட் 2 decades, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 சகாப்தங்களாக, அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ 64% இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 64% இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா ஹேஸ் அ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் அண்ட் மெனி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ். அதாவது இந்தியா வந்து நிறைய லீகல் சிஸ்டம் இருக்குது, அதாவது சட்ட சடங்குகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. திஸ் ஹாஸ் பீன் எ கீ அட்ராக்டிவ் இன்வர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதே போதும் நம்ம வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், வேற ஒரு கம்பெனிக்காரன் நம்ம நாட்டில் வந்து
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கம்பெனிஸ் சச் ஆஸ் தோ ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, அதிக பேர் நம்ம நாட்டில் இருக்காங்களா. வேஜ் காஸ்டஸ் ஆர் லோ, அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து கூலி செலவு கம்மியாக இருக்குது, எது செய்யணுன்னாலும் கூலி செலவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேட் ஸ்ட்ரைட் இன் த ரீசன்ட் இயர்ஸ் க்ளோசிங் சம் ப்ரொடக்டிவிட்டி கேப் பிட்வீன் ஹர் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அட் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டில் கூலி செலவு குறைவாக இருக்குது, சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம நாடு பிற நாடுகளை விட நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியா எக்கனாமிக் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு ஹைலி அட்வான்ஸ்டு அண்ட் அட்ராக்டிவ் cultures of business in the technology space. For example, witness the rapid emergency of Bangalore as a hub for global software business, அதாவது எப்படி வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, பிஸ்னஸ் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் பெங்களூர் ரேப்பிட் எமர்ஜென்சி, அதாவது ஹைஃபையாக என்னது பெங்களூரில் டெக்னாலஜி போயிட்டுருக்கு. இது வந்து என்னதுன்னா குளோபல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது வந்து ரொம்பவுமே ஹைஃபையாக போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், growth ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் of GDP economic policies. Many economic policies have been formed by the government of India since independence for the increased rate economic growth and economic development. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்ற பாதையில் இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபேக்டர்ஸ், அதாவது பாலிசிஸ் அப்படின்னா கொள்கைகள், பாலிசிஸ்னா கொள்கைகள். அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ், அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ்னா வேளாண் கொள்கைகள். பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன் ரிலேட்டிங் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சர்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு வேளாண்மை, அதாவது வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி செய்கிறது ஏற்றுமதி செய்கிறது எவ்வளோ, அதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம வேளாண் பாதையில் எப்படி போயிட்டுருக்கோம், பொதுவாக வந்து அரசு எப்படி வந்து அதை வழி நடத்துது, அந்த மாதிரி வந்து கொள்கைகள் நிறைய இருக்குது இதில். சரியா, இயற்கை வளங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நேச்சுரல் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டேபிலிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் டொமஸ்டிக் காமோடிட்டிஸ், அதாவது பொருட்கள் எல்லாமே உள்நாட்டு பொருட்கள் எல்லாம் எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது, எந்த தன்மையில இருக்கு, இயற்கை வளம் எவ்வளோ இருக்கு, சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்துக்கிறது தான் என்னதுன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி. சில வேளாண் கொள்கைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்குது, அதுதான் பசுமை புரட்சி, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். Some agriculture policy are price policy, land reform policy, green revaluation, irrigation policy, food policy, agriculture labor policy and cooperative policy. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இருக்குது, அவங்களே உருவாக்கின கொள்கைகள். அதாவது ஜிடிபி வளர்ச்சியில் பொருளாதார கொள்கைகள் இருக்குது, கவர்மெண்ட் இந்த மாதிரி கொள்கைகள் இருக்குது. வேளாண் கொள்கைகளை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசிஸில் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களாம். பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவு கொள்கை, விவசாய தொழிற்சாலை கொள்கை, இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கும். அது எப்படி போகுதுன்னு கவர்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா. செகண்ட் ஒன், இண்டஸ்ட்ரி பாலிசி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அக்செப்ட் ஆஃப் எனி எக்கனாமி. எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன உருவாக்கும்னா வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ப்ரொமோட்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட், நம்மளோட ஆய்வுகளை வந்து அதிக மேம்படுத்தும். லீட்ஸ் எ மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கும். அல்டிமேட்லி மேக்ஸ் த எக்கனாமிக் த செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது நம்மளோட என்ன சொல்றது பணிகள் துறை வந்து ரொம்பவுமே எனர்ஜிக்காக போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஊக்குவிக்கும், மக்களை வந்து வேலைவாய்ப்பு கொடுத்து ஊக்குவிக்கும்ங்கிறாங்க. இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்குன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. செவரல் இண்டஸ்ட்ரி பாலிசிஸ் சின்ஸ் 1948 இண்டஸ்ட்ரி பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. 1948 பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டுச்சான். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே லேபர் ப்ரைஸ், அதாவது என்ன சொல்லுங்க தொழிலாளர்கள் கொள்கையை உருவாக்குனாங்களாம். ஓகேவா. திஸ் இஸ் ஏ இண்டஸ்ட்ரி பாலிசிஸ். நெக்ஸ்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய வகையான கொள்கை, அதாவது புதிய பொருளாதார வளர்ச்சி கொள்கைன்னு சொல்லலாம். 1990 1990 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பொருளாதாரம் கணிசமாக மாற்றங்கள் நிறைய வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது எல்பிஜி
அதாவது லிபரலைசேஷன், தனியார் மயமாகுதல், அதே மாதிரி குளோபலைசேஷன், இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்துச்சுங்கிறாங்க. எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மாடல். த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஃபார் த மாடல் வாஸ் த மேக் த எக்கனாமி. அதாவது புதுசாக தாராளமயமாக்கல்னா மற்ற நாடுகள் நம்ம நாட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வருமானங்கள் வந்து நமக்கு வந்து ஜிடிபியில் அதிகமாச்சு. மக்கள் எனது நாட்டோட ஓவரால் எக்கனாமிக் வந்து growth வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ நியூ எக்கனாமிக் பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் அதர் பாலிசி இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து வேறு சில கொள்கைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரேட்னா சர்வதேச வர்த்தக கொள்கை, இறக்குமதி ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டொமஸ்டிக் ட்ரேட் பாலிசி, உள்நாட்டு பொருட்களும் வெளிநாட்டு பொருட்களும் என்ன ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம் அதுக்கான கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, உள்நாட்டு வர்த்தக கொள்கைகள், வேலைவாய்ப்பு கொள்கைகள். எம்ப்ளாய்மெண்ட் பாலிசினா வேலைவாய்ப்பு கொள்கைகள். சரியா? கரன்சி அண்டு பேங்கிங் பாலிசி, அதாவது நாணயம் மற்றும் வங்கி கொள்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்டு மானிட்டரி பாலிசி, அதாவது நிதிசார் பணவியல் கொள்கைகள் அப்படிங்கிறாங்க. வேஜஸ் பாலிசி, கூலி கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் பாலிசி, மக்கள் தொகை கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம் அதர் பாலிசிஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜிடிபியோட growth ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஜிடிபி growth எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எக்கனாமிக்ஸ் growth is 1990 has been a steady stable diversified, resilient and reflect a strong macroeconomic fundamental, dispute a fluctuation in the recent queries due to distributions caused by two major structural reforms, a demonstration and goods and சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. அதாவது என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஜிடிபியில் 1990 இந்தியா பொருளாதாரம் வளர்ச்சி ரொம்ப உறுதியாச்சு, நிலையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. வலுவான பேரில் பொருளாதாரம் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்புக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க 2018 to 19 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா 7.3 2019 to 20 கொண்டு வந்திருக்காங்க. 7.5 வந்து 2020 கொண்டு வந்திருக்காங்க. 7.3 வந்து 2018 கொண்டு வந்திருக்காங்க வளர்ச்சி விகிதம். அதே மாதிரி வளர்ச்சி விகிதத்தில் உலக வங்கி வந்து திட்டமிட்டுச்சாமா. அதே மாதிரி 1917 பார்த்தீங்கன்னா 17 மற்றும் 18 வந்து 2 ஆண்டுகளுக்கு நடுவில் என்னது சராசரி பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 4.4% வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 1999 2000 வரைக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 1.0 வந்து உயர்ந்திருக்கு. அதாவது 1% வந்து உயர்ந்திருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருமானம், நாட்டோட வருமானம் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது IMF பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அக்டோபர் 2018 ஜிடிபி growth rate இந்தியா 2018 projected at 7.3% and India is 5th fastest growing. அதாவது உலகத்தில் 5வது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று இந்தியா அப்படின்னு பேர் வாங்குச்சான். ஓகேவா? ஜிடிபி வந்ததுக்கப்புறம். ஓகேவா? திஸ் இஸ் லாஸ்ட் போர்ஷன், அதாவது அதாவது எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் போர்ஷன் இதுதான்டா. இதோட லெசன் முடிஞ்சுது. ஓகே.